இது பிரகல்யா சேனல். செப்டம்பர் 5ஆம் தேதி ஓணப்பண்டிகை. ஓணப்பண்டிகை அன்று நாம் கோயிலுக்கு போயிருந்தோம். கோயிலில் நாம் கண்ட காட்சிகள் சில இந்த காணொலி மூலமாக நம்ம பார்க்கலாம். வாங்க. பொதுவாகவே குருவாயூர் கோயிலில் பக்தர்கள் கூட்டம் எப்போவுமே அதிகம். அதுவும் பண்டிகை தினத்தில் கேட்கவே வேண்டாம். இது ஓணப்பண்டிகை. 10 நாள் கிருஷ்ணனுக்கு முன்னாடி கோயிலில் இந்த மாதிரி வாசலில் விதவிதமான பூக்கோலங்களை போடுவாங்க. அதில் ஒரு சிலதை நம்ம காணொலி மூலமாக பார்த்தோம். இது 10ஆவது நாள் ஓணப்பண்டிகை. பண்டிகை தினம் இன்னைக்கு. பக்தர்கள் கூட்டம் கோயில் முன்னாடி அலை மோதிட்டு இருந்தது. நாமளும் போய் பார்த்தோம். அதில் கருட வாகனத்தில் கிருஷ்ணன் அமர்ந்துட்டு இருக்கிற மாதிரி பூக்கோலம். எப்பவும் போலவே இன்றைக்கும் பிரசாத ஊட்டு உண்டு. அதுவும் பண்டிகை ஓணப்பண்டிகையினால் ஸ்பெஷல் பிரசாத ஊட்டு உண்டு. அதாவது அன்னதானம். அதிக கூட்டம் இருந்ததுனால நாம் சாப்பிட நிற்க முடியலை. கோயிலில் விழா காட்சிகளை எல்லாம் கண்டு கழிச்சிட்டு வந்தோம். நாங்கள் பார்த்த காட்சிகளை நீங்களும் பார்த்துட்டு வாங்க. கேரளாவில் எந்த பண்டிகை விசேஷம் ஃபங்க்ஷன் கல்யாணம்னாலும் அடப்பிரதமன் பாயசத்துக்கு முக்கியத்துவம் உண்டு. நம்முடைய அடுத்த காணொலியில் அடப்பிரதமன் பாயசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த காணொலி பார்த்ததுக்கு நன்றி.